இப்ப இதோட டைம் சரியா போச்சு. நான் இப்போ அவங்க கேட்ட கேள்விகளுக்கும் அவங்க இயேசுக்கு விரோதமாக பேசின காரியங்களையும் நான் இப்போ மறுத்து இருக்கிறேன். நடுவர் அவர்கள் அதை சரியான முறையில் ஆலோசனை பண்ணி சரியான முறையில் தியானித்து அவருக்கு 1 மாதம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன சரியா தெரியாது. 1 மாதம் என்ன 2 மாதமோ 6 மாதம் கூட ஆகட்டும். இது அவருடைய காலதாமதம் ஆகும். 1 நாள் 2 நாள் இப்போ நான் சொன்ன காரியங்கள் இருந்து அவங்க படித்து ஆராய்ஞ்சு அறிகிறதுக்கு இது எத்தனை நாள் ஆகணும்னு சொல்ல தெரியாது. அது அவருடைய வசதி. அவருக்கு கொடுக்கப்படுகிறார். அவருக்கும் அவரை யார் நடுவராக வச்சுட்டார்களோ அவங்களுக்குள்ள பாடு. எனக்கு நாளைக்கு சொன்னாலும் ஏற்றுக்கிடுவேன், 1 வருஷம் கழிச்சு சொன்னாலும் ஏற்றுக்கிடுவேன். என்னைக்கு சொன்னாலும் நடுவருடைய தீர்ப்பு நான் தலை குனிறேன். நான் அதுக்கு அடங்குவேன். சத்தியத்துக்கு நான் கட்டுப்படுவேன். என்னைக்கு சொன்னாலும் சரிதான். அவருடைய ஜீவிக்க காலத்தில் என்ன சொல்லிட்டா போதும். அது நாளைக்கு சொன்னாலும் ஏற்றுக்கிறேன், 1 வருஷம் கழிச்சு சொன்னாலும் ஏற்றுக்கிறேன். அது அவங்களுக்கும் நடுவருக்கும் பிரதர் ஜெயனுலா அப்படின்னு உள்ள உடன்பாடு. நான் அவங்க எல்லா சட்டத்துக்கும் கீழ்படிங்க. என்னென்ன இடத்துலாம் கையெழுத்து போடுறாங்க அதுக்கெல்லாம் அவங்க எழுதிட்டு வந்த பேப்பர்ல 1 வார்த்தை கூட ஏன்னிக்காலாம நான் கையெழுத்து போட்டேன். அதனால அவங்களுடைய தீர்ப்பு கொடுத்துடுறேன். இந்த காரியத்தில் நடுவருக்கு அவருடைய விருப்பப்படி அவருடைய தீர்ப்பு சொல்லலாம். நான் சொல்ல வேண்டியது சரியா சொல்லிட்டேன். இயேசுவானவர் பாவி அல்ல. அவர் பாவம் செய்தவர என்னில் பாவம் உண்டு எவனாவது சொல்லுவானா சொல்லு பார்க்கலான்னு சவால் விட்டு கேட்டாரு. ஒருவன் சொல்லல. அவர் மரணத்தை குறித்து தன்னுடைய மரணத்தை குறித்து முன்னமே தீர்க்கதரிசனமா சொல்லப்பட்ட காரியங்களையும் அவர் மரித்தார். மரணத்துக்கு முன்னக்கூட்டி அவர் சாகருக்கு முன்னாடி அவர் அந்த மரணத்தை அறிந்து வலியை தன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்தாரு. நீங்க சொல்ற கதை வரைக்கும் நான் சொல்லி முடிச்சுட்டேன். பின்னான காரியம் நான் பின்னால் வர்ற போது பேசுவேன். அடுத்த சப்ஜெக்ட்ல வரும்போது பேசுவேன். இப்போ டைம் குறைஞ்சு போனா கூட பரவாயில்ல, நான் அந்த இடத்த தியாகம் பண்ணிடுறேன். இதோட நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக் கொண்டு உங்க எல்லாரையும் வாழ்த்து நான் வணங்கி என்னுடைய உரையை முடித்துக் கொள்றேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மீண்டும் சரியாக 4 மணி அளவில் அவை கூட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒன்று கொடுங்க அவருக்கு அவங்க தருவதே கடமை. அது அவங்களுடைய சப்ஜெக்ட். ஏன் சப்ஜெக்ட்? அவங்க பேசணும் தான் பேசுறேன் ஒழிய என்ன பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சு நான் என்ன பேச மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பேசிக்கிட்டு கொண்டு கொடுத்துருக்கேன். அறிய முடியாதுன்ற காரியம் நீங்க நடுவராச்ச. அதனால உங்களுக்கு மாத்திரம் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் இல்லை. உங்களுக்குள்ள எப்படி உடன்பாடு என்னங்கிறது அப்பப்பதான் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அப்போ முன்னாடி நான் தந்துருக்கேன். 2 மணி நேரம் முன்னாடி தந்துருக்கேன். எங்க இடம் அதுக்கு பற்றியும் தந்துடுறேன். ஏன்னா அவங்களுக்கு தான் ரொம்ப ஏன்னா என்னுடைய சப்ஜெக்ட்ல அவங்களுக்கு கூட வழி என்ன சப்ஜெக்ட் அதை நான் அவங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு நான் இது நான் அவங்களுக்கு கொடுத்துருக்க அவசியம் இருக்குல்ல. இது அவங்க எனக்கு தான் தெரியாது. இதை பேச மாட்டாங்க இருக்கு. அதனால நான் சொன்னேன். அடுத்தது 2 வச்சுங்க அந்த டைம்.
மாலை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதை ஒரு குறிப்புரையாக முன்னாடி சொல்ல விரும்புகின்றேன். அதாவது ஒருவர் மட்டுமல்லாமல் இருவருக்குமே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து தலைப்புக்குள் வந்து பேச வேண்டும். தலைப்புக்குள் வந்து பேசாமல் சுற்றி வளைத்து அவுட் ஆஃப் பாயிண்ட், அதாவது தலைப்புக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத பாயிண்ட்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலே தயவுசெய்து அதனை நீங்கள் பின்பற்ற வேண்டும். மார்க்கத்துக்கு வராமல் சைத்தான் எப்படி வழி எடுக்கிறானோ அதனை போல உங்களை தலைப்புக்கும் வராமல் வழிகெடுப்பதாக நான் எண்ணுகிறேன். சைத்தான் உங்களையும் வழிகெடுக்கிறான் என்று எண்ணுகிறேன். ஆகையாலே உங்களுடைய வழிகெடுதலின் காரணமாக எதிரே அமர்ந்திருக்கின்றவர்களும் வழிகெடுக்கிறார்கள். இங்கே நான் பார்க்கிறேன், எழுந்து விழுந்து தூங்கியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அறுத்தோ வருத்தோ எடுத்து விடாதீர்கள். இன்னும் 12 மணி நேரம் தான் நாம் பேசியிருக்கிறோம், கருத்துக்களை பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 20 மணி நேரங்கள் நாம் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். ஆகையாலே தலைப்புக்கு வந்து தயவுசெய்து பேசுங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் என்று கூட நேற்றைய தினம் சொன்னேன். அவ்வளவு பெரிய கருத்தரங்கத்தை அமைத்து இப்படி தமிழகமெங்கும் பல இடங்களிலிருந்து இங்கே வருகிறது. உங்களுடைய தலைப்புக்கு பொருத்தமில்லாத பேச்சுகளை கேட்பதற்கு இங்கே யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள். அதோடு இங்கு ஆடியோவில் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கேசட் பதிவாகி கொண்டிருக்கின்றது, ஒளிநாடா கூட பதிவாகி கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் இல்லை இன்னும் கொஞ்ச நாட்கள் கழித்து வெளியூர்களுக்கு இந்த ஒளி நாடாக்கள் செல்லலாம். அப்படி சொல்லுகின்ற பொழுது போட்டு கேட்டு பார்க்கின்ற பொழுது இதற்கு இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான அரங்கம், இதற்கு இப்படிப்பட்ட ஒரு பேச்சு எப்படி என்றெல்லாம் தவறாக எண்ணிவிடக்கூடாது. ஆகையாலே இனிமேலாவது அந்த தலைப்புக்கு வந்து பேச வேண்டும். இது சற்று கடினமாக இருக்கின்றது. நடுவர் என்னை பற்றி கொண்டு காலையில் நான் எவ்வளவு விதமாகவும் தாங்கிக் கொள்வேன். உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அதே நேரத்தில் இது பெரிய விளம்பரமாக ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. ஐயா சொன்னார்கள், இது சரியான முறையில் விளம்பரம் செய்யவில்லை என்று. அது எப்படி என்று தெரியவில்லை. ஒருவர் இப்போது சந்தோஷமாக பார்த்தார்கள், விளம்பரம் செய்திருக்கின்றார்கள், பரவாயில்லை ஐயா அவங்க என்னோட ஒத்துக்கொண்டார்கள். இதற்கு ஏன் கூறுகின்றனர்? இப்படி விளம்பரப்படுத்தப்பட்டு 3 மாதங்கள் அவகாசம் கொடுத்திருக்கின்றார்கள். இதை வாங்கி இன்னும் நன்றாக ஒன்றை நான் வாசித்தேன். எனக்கும் 2 மாதங்கள் டைம் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால உங்களுக்கும் 3 மாதங்கள் காலம் கொடுத்திருக்கின்றார்கள். கருத்துக்களை வரிசை கோர்வையாக பேச வேண்டும். பேசி அந்த தலைப்பின் கீழ் பேச வேண்டும். ஒரு பொருளை விளக்குகின்ற பொழுது எப்படி விளக்க வேண்டுமோ அப்படி உதாரணங்களை சொல்லி விளக்கலாம். தனிப்பட்ட முறையிலே பேசி யாரையும் துன்படுத்துகின்ற வகையிலோ அல்லது அதை பற்றியே பேசுகின்ற வகையிலோ இருக்கக்கூடாது. ஒரு உதாரணமா ஒரு மேலோட்டமா ரைட்டா ஒரு கோடிட்டு அமெரிக்க இருக்கணும். அதை விட்டுவிட்டு அதையே தொடர்ந்து பேசுவது என்பதும் தலிப்பு தட்டக்கூடிய ஒன்று. இன்றைக்கு நாம் இதனை புரிந்து கொண்டால் கூட நாளைக்கு இந்த பதிவு நாடாக்களை போட்டு பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஏற்பார்களா என்பது சந்தேகமாக இருக்கும். அதனால் காலம் கடந்து விட்டதால் இதோடு இந்த உரையை என் உரையை முடித்துக் கொண்டு மேலும் இந்த இறை கொள்கை பற்றி 2ஆம் கட்ட நிலையிலே ஐயா ஜெயலலிதா அவர்களை உரை நிகழ்த்துமாறு அழைக்கின்றனர். الحمد لله نحمده ونستعينه